ஓம் கணபதி மகா கணபதி யாம் உசமானார் போல் என் வசம் வந்த நிற்க சிவசிவா. வணக்கம் ட்ரஸ்மி செல்வா விளையாட்டு வீரர்களே. வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகி 3 மேட்ச் முடிஞ்சுது. 4வது மேட்ச் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்க்கான வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு நன்றி. இது போக அந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்லையுமே நடந்த ரிசல்ட்ஸ் எவ்வளவு நியர்பை நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எஸ்பெஷலாக மேட்சை பற்றி சொன்ன விஷயங்கள் கிட்டத்தட்ட நல்லபடியாகவே வந்திருக்கு. பிளேயர்ஸும் ஓரளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், நான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் தெரியாமையே பிகினிங்லேயே ஒரு லைனப்பில் வரக்கெல்லாம் முன்னாடியே நான் பிளேயர்ஸ் பற்றி கொடுக்குறேன். அதனால சில விஷயங்கள் சில பிளேயர்ஸ் மட்டும் ஃபெயிலாக இருக்க ஒரு சின்ன விஷயங்கள் காரணம் இருக்கும். அதெல்லாம் இந்த காரணத்தினால தான், யார் பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் தெரியாத காரணத்தினால தான். நீங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் அதிகமாகி சேனல்ஸ்குள்ள நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள ஜாயின் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லைனப்புக்கு அப்புறம் வந்து நான் பிளேயர் அட்வைஸ் கொடுப்பேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சீக்கிரமாக என்ன மினிமம் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் அப் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நான் டெலிகிராமில் நிறைய சர்ப்ரைஸ் மேட்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் 4th மேட்ச்க்கான டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீ வர வீடியோஸ் எல்லாம் வந்து நான் கொஞ்சம் பிளேயர்ஸ் லிஸ்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்குறேன். எந்த கிரவுண்டு எந்த மேட்ச்சு அப்படிங்கிற டீட்டெயிலாக தேவையில்லை. எந்த டீமுக்கானது மட்டும் நான் சொல்கிறேன். மற்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும், தெரியாதெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் பிளேயர்ஸ் மட்டும் லிஸ்ட்டு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூசிலாந்து விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சு 8ஆம் தேதி நடக்குது. இதில் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷனில் யார் யார் வருவான்னு தெரியாது. ஏன்னா நியூசிலாந்து சைடு வந்து 3 பேருமே நல்ல பவர்ஃபுல் பேட்ஸ்மேன்ஸ் தான். அதில் யார் உள்ள கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. எஃப் ஆலன் வந்தாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். கான்வே, டி சைஃபர்ட் 3 பேத்துக்கும் ஓரளவுக்கு ஓகே. இல்லை கான்வே, டி சைஃபர்ட் விட எஃப் ஆலனுக்கு நல்லா இருக்கு. அதே எஃப் ஆலன் வந்து ஃபெயில் ஆகும் கூட ஒரு சான்ஸ் இருக்கு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க வந்து உங்களோட சாய்ஸுக்கு இந்த நியூசிலாந்து சைடு சூஸ் பண்ணீங்க. என்னோட இது வந்து எஃப் ஆலன் வச்சுக்கோங்க. ஆப்கானிஸ்தான் சைடு வந்து ஆர் குர்பாஸ் வந்து இந்த மேட்ச் பத்தி சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்சும், வெஸ்ட் இண்டீஸ் ஸ்காட்லாந்தும், பாகிஸ்தான் நெதர்லாந்தும். இது வந்து சின்ன டீமுக்கு பெரிய டீமுக்கு வந்து பெரிய ஷாக்கிங் கொடுத்தாங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்தியன் மேட்ச் 1 சைடுன்னு சொல்லியிருந்தேன். அது கிட்டத்தட்ட 1 சைடு தான் போகும். அதனால் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 2 டீம் பெரிய டீம் கிட்டத்தட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த மேட்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படி சொல்றேன்னா, மாத்தி அந்த மேட்ச் வந்து 2 டீமுக்கு மாத்தி கைக்கு வந்து போகும். அந்த மாதிரி இருக்கும் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்ஸ்மேன்ல பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா சூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஐசார்டன், எஸ் அட்டல் இவங்க சூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரவீந்திரா, எஃப் ஆலன், ஐசார்டன், எம் ஹென்ரி இவங்க 4 பேர்த்துல யாரோ ஒருத்தர் வந்து கேப்டனுக்குள்ள ஒரு முக்கியமான பர்சனா கண்டிப்பா வருவாங்க. ஆனா அது யாருன்னு என்னால இப்போ உறுதியா சொல்ல முடியாது. ஆஃப்டர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல தெரியும். அதை நான் லைனப்ல வந்ததுக்கு கூட நான் டெலிகிராம்ல கொடுக்குறேன். ஆல்ரவுண்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து சைட்ல வந்து எம் சாண்ட்ல சூஸ் பண்ணிக்கோங்க. ஜிம்மி நீசம் உள்ள வந்தாருன்னா சூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் சைடு வந்து ஓமர் சாயிம், எம் நவீம் சூஸ் பண்ணிக்கோங்க. பவுலிங் சைடுல 2 டீம் சைடுமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அதுல ஒரு சைடு அட்வான்டேஜா வந்து நியூசிலாந்துக்கு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கே ஜெமிஷன், எம் ஹென்ரி, எல் ஃபெர்குசன், ஜே டஃபி இவங்க 4 பேத்துக்குமே நல்லா இருக்கு. இதுல யாரு ஸ்கிப் ஆறாங்கன்னு தெரியாது. அதனால இவங்க பவுலர்ஸ்லயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ் நூர் அகமது, ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான் இவங்க 3 பேத்துக்குமே நல்லா தான் இருக்கு. ஃபரூக்கிக்கும் நல்லா இருக்கு. ஆனா வந்து 2 சைடு பவுலர்ஸ்ல 4 பேர் என்னோட இதுல வரங்காட்டி இல்ல யாராவது ஸ்கிப் ஆனா நீங்க அதை வச்சு நீங்க சஃபல் பண்ணிக்கீங்க. மற்றபடி இப்ப பாத்தீங்கன்னா பவுலர்ஸ்லயும் 2 டீமே நல்லா இருக்கு, ஆல்ரவுண்டர்லயும் 2 டீமே நல்லா இருக்கு. முக்கியமான ஆளுகளுக்கு பேட்ஸ்மேன்லயும் முக்கியமான ஆளுகளுக்கு 2 நல்லா இருக்கு. 2 டீம்லயுமே கீப்பர்லயும் 2 டீம்லயும் முக்கியமான ஆளுகளுக்கு நல்லா இருக்கு. ஸோ இது வந்து சரியான போட்டி, காம்படேட்டிவ் போட்டி. இதுல பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த நிமிஷத்துல யாரு ஃபர்ஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங், ஃபர்ஸ்ட் பவுலிங், செகண்ட் பவுலிங் வராங்களோ அதை வச்சு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இதமா இருக்கும். மற்றபடி இன்ட்ரெஸ்டிங்கா கண்டிப்பா இந்த மேட்சும் இருக்கும். பெரிய டீம் 2 போல இன்ட்ரெஸ்டிங் எந்த மாதிரி இருக்குமோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க கிரிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல
நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் கேப்டன் ஆப்ஷன் வந்து முதலே சொன்ன மாதிரி எஃப் ஆலன், ரச்சின் ரவீந்திரா, ஐசடன், சட்டல் கூட வச்சுக்கலாம். இவங்க 4 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் அந்த இதில் ஒருத்தர் அது கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி பவுலர்ஸில் கே ஜெமிசன், எம் ஹென்ரி, எல் ஃபெர்கியூசன் கூட ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். இவங்களை யாராவது வைஸ் கேப்டனோ வரலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க.